Hello மக்களே, வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓட தமிழ். Another weekend, another Manchester United match because Manchester United vs Nottingham Forest. இந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சீசனோட டெம்போவை செட் பண்ண போற மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் மந்த் எண்டுக்கு வந்தாச்சு. 31st அக்டோபர். ரூபன் ஆமரிம் வந்து மேனேஜர் ஆஃப் த அவார்ட் வாங்கிட்டான். எம்புமோ வந்து பிளேயர் ஆஃப் த அவார்ட் வாங்கிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது another weekend, another Manchester United match. ஸோ இந்த மேட்ச்ல நம்ம டாக்டிக்ஸ் எப்படி இருக்க போகுது, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பீட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பிரெடிக்டட் லைனப் எப்படி இருக்க போகுது, இதை பத்திலாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரு ப்ரிவ்யூ தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ரூபன் ஆமரிம் 4th வின் இன் a row எடுப்பானா? பிகாஸ் ஆல்ரெடி 2nd வின் இன் a row எடுத்துட்டான். ஆல் த காம்படிஷன்ஸ்ல 3rd row வின் எடுத்துட்டான். பட் 4th வின் இன் a row இப்போ எடுப்பானா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கிரீன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆர்னே த ஃபக்கிங் ஸ்லாட். ஏன் அப்படின்னா, டேவிட் ஆர்ன்ஸ்டீன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபெப்ரிசியோ ரொமானோவை விட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அத்லெட்டிக்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜெர்னலிஸ்ட் தான் டேவிட் ஆர்ன்ஸ்டீன். என்னைய பொறுத்தவரைக்கும் டாப் ஜெர்னலிஸ்ட் அவன் தான். அதிகமா ட்வீட்லாம் போட மாட்டான். அதிகமா ஃபுட்பால் நியூஸ்லாம் வெளியிட மாட்டான். பட் வெளியிட்டா தரமா வெளியிடுவான். ஸோ அந்த மாரி தான் இருக்க போகுது. அவர் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, ஆர்னே ஸ்லாட் வந்து லிவர்பூலுக்கு கீழ நியூ லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ லிவர்பூல் ஆர் க்ளோஸ் டூ அக்ரீயிங் எ நியூ லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் ஃபார் ஆர்னே ஸ்லாட். இந்த நியூஸ் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரூபன் ஆமரிம், எரிக் டென் ஹாக் அண்ட் ரால்ஃப் ரக்னிச் அண்ட் ஓலே குனார் சோல்ஷர் இந்த 4 மேனேஜர் நிலைமை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் நான் அடுத்து காட்ட போற பிக்சர் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே வந்து ஃபெமிலியரா இருக்கும். என்ன அப்படின்னா, லாஸ்ட் 7 மேட்சஸ்ல லிவர்பூல் லாஸ்ட் ஃபக்கிங் 6 மேட்சஸ். இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். இது என்னதான் யுனைட்டட் மேட்சோட ப்ரிவியூவா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் டேவிட் ஆர்ன்ஸ்டீன் வந்து சாரி டேவிட் ஆர்ன்ஸ்டீன் வந்து ஆர்னே ஸ்லாட்டுக்கு வந்து நியூ லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம், எனக்கு இந்த நியூஸ் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பிகாஸ் நான் கான்ட்ராக்ட் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஹி இஸ் குட் மேனேஜர். நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பிரீமியர் லீக் வந்து கோச் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஹி இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். பட் இஸ் இட் ஃபேர்? அதான் என்னோட கேள்வி. ஏன் அப்படின்னா, எரிக் டென் ஹாக் உள்ள வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ், மேட்ச லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஹேமி கேரகர், கேரி நெவில், பால் ஸ்கோல்ஸ், ரியோ ஃபெர்டினாண்ட் எல்லாருமே சுத்தி வளைச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பானுங்க. ரால்ஃப் ரக்னிச்சுக்கும் அதே தான் நடந்துச்சு. ஓலே குனார் சோல்ஷருக்கும் அதான் நடந்துச்சு. இப்ப ரூபன் அமோரிம்க்கும் அதான் நடக்குது. மாசத்துக்கு ஒரு 2 இன்டர்வியூ வந்துருது. ஸ்கை ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டிஎஸ்என் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பிஎஸ்என் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே இந்த இன்டர்வியூலாம் மாறி வந்துகிட்டே இருக்கு. பட் ஆர்னே த ஃபக்கிங் ஸ்லாட்டுக்கு 7 மேட்சஸ்ல 6 கேம்ஸ் சொதப்பட்டுருக்கான். கிறிஸ்டல் பேலஸ்ல ஆரம்பிச்சு, இப்ப கிறிஸ்டல் பேலஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த 6 கேம்ஸ் லாஸ்ட். நடுவுல சாம்பியன்ஸ் லீக்ல ஃபிராங்க்ஃபூர்ட்ட மட்டும் 5-1ன்னு உதைச்சானுங்க. அந்த மேட்ச்க்கு அப்புறம் 7 கேம்ஸ்ல 6 லாஸஸ் பட் நோ ஃபக்கிங் இன்டர்வியூ. போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ விடுங்க. ப்ரீ மேட்ச் இன்டர்வியூ விடுங்க. உள்ள கொண்டு வாங்கடா. ஏன் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டிக்ஸ்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் 4-4-2 ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் நீங்க வின் பண்ணீங்க. இன்னொரு மேட்ச் நீங்க ஏன் லாஸ் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி உள்ள கூட்டு கேளுங்கடா. என்னடா பண்றீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. பிகாஸ் ரூபன் ஆமரிம் வந்து ஒரு மேட்ச் லாஸ் பண்ணோனே உடனே ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கூப்பிட்டுறானுங்க. "பலிகட மாட்டான்டா. வாடா அவ்வளோதான்டா. இவன சாக் பண்ணி தூக்கிருவோம்டா." அப்படிங்கிற மாரி உள்ள வந்துடுறானுங்க. அதுவே நம்ம ஆர்னே ஸ்லாட்ட வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல நியூட்ரல் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே கேட்டா, ஓகே இவனுங்கலாம் வந்து குளோரி ஹண்டர்ஸ். குளோரி டேஸ் வந்து புடுங்கி எறியறதுக்கு பார்க்குறானுங்க. ஆர்னே ஸ்லாட் வந்து சூப்பரா ப்ளே பண்ணி இப்போ 500 மில்லியன் வந்து செலவு பண்ணி மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள், குவார்டர் இந்த மாரி அடிக்க போற நேரத்துல இவனுங்க வந்து இந்த மாரி ஒரு 2, 3 லாஸஸ்க்கு அப்புறம் இப்படி பேசி நம்மளோட மேனேஜர் வந்து பறிக்க பார்க்குறானுங்க. அப்படிங்கிற மாரி பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் 7 மேட்சஸ்ல 6 ஃபக்கிங் லாஸஸ் மேன். ஸ்டில் நோ இன்டர்வியூ. எனக்கு புரியல. நான் வந்து இன்டர்வியூ எடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. இந்த மேனேஜருக்கு எடுக்குறீங்க. இந்த மேனேஜருக்கு ஏன்டா எடுக்க மாட்றீங்க? 2 பேருமே ஒரே லெவலான கிளப் தானடா. ஆர்க் ரைவல்ரீஸ்டா. மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் லிவர்பூல் ஆர்க் ரைவல்ரீஸ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ரைவல்ரீஸ். மேன் சிட்டிலாம் விடுங்க. அவனுங்க இப்போ ஒரு டெக்கேடா வந்த டீம் அவனுங்க. எஸ் டெர்பி இருக்கு தான். பட் இந்த ஒரு டெக்கேடா தான் மேன் சிட்டி வந்து காம்படிட்டிவா இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடிலாம் லெஸ் அங்கேயும் இங்கேயும் தான் இருப்பானுங்க. டோட்டன்ஹாம் மாரி தான். பட் லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் தான் ஆர்க் ரைவல்ரீஸ். இந்த டீம் டவுன்ஃபால்ல இருக்கும்போது இந்த மேனேஜர போட்டு நீங்க நச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. பட் லிவர்பூலோட மேனேஜர் வந்து 6 லாஸஸ் மேன். பட் ஸ்டில் நோ இன்டர்வியூ. ஐ ஃபக்கிங் காட் நோ ஆன்சர்ஸ் மேன். என்னதான்டா நடக்குது ஃபுட்பால்ல? ஒரு மேனேஜர் இப்படி தோத்துட்டு இருந்தா இவன போட்டு நச்சுன்னு போட்டு அமுக்குறீங்க. இன்னொரு மேனேஜர் இப்படி பண்ணிட்டு இருந்தா, ஓ! அவங்க வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. இப்பதான் டீம் வந்து ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்கு. என்னடா ஒண்ணு சேருது? ஃபக்கிங் 400 மில்லியன் மேன். அவன் என்னடான்னா EFL கப் தோத்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்குவாட்ல வந்து எனக்கு 14 பிளேயர்ஸ் இருக்கணும். அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு உருட்டிட்டு இருக்கான் உட்கார்ந்துகிட்டு. இன்னும் ஃபேன்ஸ் என்னடான்னா, டீம் வந்து இப்பதான் டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கானுங்க. கொஞ்சம் உள்ள வருவானுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் அல்டிமேட் தான். குவாட்ரபிள், ட்ரிபிள் நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னுட்டு இருக்கானுங்க. டேய் தோத்துக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ நடக்கிறத பேசுங்க. அப்புறம் நடக்கிறத பேசிட்டு இருக்காதீங்க.
அமோரிமுக்கு சொன்னீங்கல்ல 27% தான் வின்னிங் ரேட் இருக்கு. இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ பேசுங்கடா. ஃபாக் மேன். அத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ எஸ் வி டெலிவர்ட் இட். அண்ட் ஆல்சோ ப்ரிவியூக்கு நம்ம போயிடலாம். பிகாஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஸ்டார்ட்டிங் லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ட்வீக் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பண்ணுவேன். பிகாஸ் நான் பண்ண மாட்டேன். அமோரிம் இது வந்து பிரெடிக்டட் லைனப் தான். நான் வந்து இவங்க வந்து இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. பிரெடிக்டட் லைன் அமோரிம் வந்து எப்படி போவோம் அதுதான் அந்த பிரெடிக்டட் லைனப். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். அண்ட் எம்புமோ அண்ட் கூனியா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. மவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் லிவர்பூல் கேம்ல செஸ்கோவ ட்ராப் பண்ணி மவுண்ட்ட வந்து உள்ள இறக்கணும். ஏன் அப்டின்னா, இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் அந்த பிரஸ் அதிகமா இருக்கணும். டிஃபென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த டாக்டிக்ஸ் ஸ்பாட்டான ஒர்க் ஆனுச்சு மவுண்ட்டுக்கு. மவுண்ட்டா சரி, மெம்புமா, கூனியா 3 பேருக்குமே ஸ்பாட்டான ஒர்க் ஆனுச்சு. பட் இந்த மேட்ச்ல ஷான் டைச்சோட ஃபர்ஸ்ட் கேம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுவான்? பிகாஸ் ஷான் டைச்சோட ஒரு என்ன கோ டூ ஃபார்மேஷன் வந்து 4-4-2 எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல வந்து பிரீமியர் லீக்கோட அஃபிஷியல் சேனல்ல ஷான் டைச் வந்து ஹவ் டூ பெர்ஃபார்ம் அ சூப்பர்ப் 4-2-2 அப்படின்னு 4-4-2ன்னு சொல்லிட்டு சூப்பர்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாப்ல. பிரீமியர் லீக் அஃபிஷியலா இல்ல வேற ஏதோ ஒரு அஃபிஷியல் சேனல். ஏதோ ஒரு அஃபிஷியல் சேனல்ல தான். 4-4-2 ஃபார்மேஷன் வந்து எப்படி அஃபிஷியலா நீங்க வந்து செட் பண்ணணும். எப்படி டிஃபென்ஸ் வந்து எப்படி சாலிடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அவர் கீழ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அத பத்தி நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி சொன்ன ஆளு 4-4-2 தான் ப்ளே பண்ண போறாப்ல. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இன் லெஸ் தென் 2 மந்த்ஸ்ன்னு நெனைக்கிறேன். நூனோ எஸ்பிரிட்டோ அவர் வந்து சாக் பண்ணிட்டாங்க. ஆஞ்ச் போஸ்டேகுலோ அவன சாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஷான் டைச் வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ மேட்ச் எப்படி இருக்க போகுது? பிகாஸ் ஆஞ்ச் இருந்தான் அப்படின்னா, அவங்க வந்து கவுண்டர் தான் பண்ண போறாங்க. இல்ல அப்படி சாரி டிரான்சிஷன் பேஸ்ட் கவுண்டர் தான் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத தான் ட்ரை பண்ணான். பட் ஆஞ்ச் வந்து ஃபெயில்ட் ஆயிட்டான். அண்ட் இப்போ வந்து ஷான் டைச் வந்து 4-4-2 தான் ப்ளே பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 4-4-2 இன்டகிரேட் பண்ணுவானா? அதுவும் அமோரிம் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து டாப் 3 கேம்ஸ் வந்து டாப் கேம்ஸா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, அத இன்டகிரேட் பண்ணணும்னு பார்க்கும்போது, கொஞ்சம் டவுட் தான். அண்ட் ஆல்சோ நம்மளோட சென்டர் பேக்ஸ் டெலைட், யோரோ அண்ட் ஷா இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஹாரி மெக்வாயர் ஸ்டார்ட் பண்ணுவானோங்கிற மாரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா ரூபன் ஆமரிம் வந்து அப்படியே கையெல்லாம் அப்படியே அரிக்கும். என்னன்னா ஹாரி மெக்வாயர் வந்து கிராஸஸ்லாம் சூப்பரா டெலிவர் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ டெலிவர் பண்ற கிராஸஸையும் சூப்பரா ரீச் பண்ணுவான். ரூபன் ஆமரிம் லைக்ஸ் கிராஸஸ் அத நம்ம நெறைய பார்க்குறோம். எஸ்பெஷலி எண்ட் ஆஃப் த ஃபுட்பாலிங் கேம்ல. 70 மினிட் போயிடுச்சு அப்டின்னா, உள்ள இறக்கிருவான் டிஃபெண்டர்ஸ் எல்லாம். இறக்கிட்டு அது வந்து லீடா இருந்தாலும் சரி, டிஃபென்ஸா இருந்தாலும் சரி. உள்ள இறக்கிட்டு கிராஸ போடுங்கடா அடிங்கடான்னு சொல்லிட்டு இறக்கிருவான். அந்த மாரி தான் ஹாரி மெக்வாயர் வந்து நெறைய வாட்டி சப்ஸ்டிடியூஷன்ல இறக்கிட்டு இருப்பான். பட் ஹாரி மெக்வாயர் ஸ்டார்ட் பண்றப்பலாம் கார்னர்ஸும் சரி, செட் பீஸஸும் சரி, கேசமிரோ அண்ட் ஹாரி மெக்வாயர் 2 பேருமே செட் பீஸஸ்ல பயங்கரமா இருக்காங்க. என்னதான் டெலிக்ட்லாம் இருந்தாலுமே, டெலிக்ட்டோட ஹாரி மெக்வாயர் அண்ட் கேசமிரோ செட் பீஸஸ்ல ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவிங்கா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்காங்க. ஸோ அத நான் சொல்லியே ஆகணும். அண்ட் ஹாரி மெக்வாயர செலக்ட் பண்றதுக்கு, டீமுக்குள்ள இறக்கறதுக்கு ரூபன் ஆமரிம்க்கு தோணும் நெறைய. ஏன்னா லிவர்பூலோட வின்னிங் கோல் அவன் தான் அடிச்சான். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் டூயிங் குட் ஜாப் இன் டிஃபென்ஸ் ஆல்சோ. ஏன்னா யோரோவும், ஷாவும், டிலிக்ட்டும் அவங்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மெக்வாயர உள்ள சென்டர்லயோ, ரைட்லயோ இறக்கி விட்டு, நம்ம யோரோ இல்லாட்டா டிலிக்ட் அப்புறம் லுக் ஷாவ வச்சு இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அது வேற ஒண்ணு இருக்கு. சென்டர்ல கேசமிரோ அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மெயினும் சான்ஸே இல்ல. பிகாஸ் லாஸ்ட் கேம்ல பிரைட்டன் கூட பார்த்தீங்க அப்டின்னா, பிரைட்டன் 2 கோல் அடிச்ச காரணமே வந்து மெயினு. காரணம்னு சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து மெயினு தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கான் மெயினும். அமோரிம் ஏன் மெயினோ வந்து இன்டகிரேட் பண்ண மாட்றான்? ஏன் வந்து மெயினோக்கு அதிகமா சான்ஸ் குடுக்க மாட்றான்? மினிட்ஸ் குடுக்க மாட்றாங்கிறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மெயினோ இஸ் டூ ஸ்லோ மேன். நம்ம என்னதான் சம்மர்ல வந்து யூரோவோட அந்த பிசிக்கல் ட்ரெய்னிங்லாம் எடுத்தாலும் சரி, இப்போ இன்டர்நேஷனல் பிரேக்ல கூட அவன் பிசிக்கல் ட்ரெய்னிங்லாம் எடுத்தாலும் சரி, ஹி இஸ் டூ ஸ்லோ ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். மான்செஸ்டர் யுனைட்டட் சொல்ல மாட்டேன். இந்த சிஸ்டம்ல ஹி இஸ் டூ ஸ்லோ. ஏன்னா நீங்க வார்டன பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பலியபாவ பாருங்க. அவங்கலாம் அந்த மிட்ஃபீல்ட் எப்படி ப்ளே பண்றாங்க. அந்த இன்டென்சிட்டி, அந்த ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். கிறிஸ்டல் பேலஸ்ல வந்து வார்டனுக்கு பக்கத்துல இந்த மிட்ஃபீல்டர் இருக்கிறதுனால தான் வார்டன் அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடையாது. பலிபா அளவுக்கு ஸ்பீட் கிடையாது. பட் வார்டனுக்கு பக்கத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஸ்பீட் இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் மெயினுவ கம்பேர் பண்ணும்போது வார்டன் ஹி இஸ் பேஸ்ஃபுல். அத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ கேசமிரோ பக்கத்துல மெயினுவ போட்டாலும் கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மெயினோட நெறைய இன்டென்சிட்டி காட்டுவான். நெறைய ஓடுவான். அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பக்கத்துல மெயினோ போட்டாலும் பிரச்சனையாகும். ஏன்னா கேசமிரோ அளவுக்கு மெயினோக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டர்செப்ஷன் பிளாக்லாம் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எந்த பக்கத்துல பார்த்தாலும் அடி வாங்குவானுங்க. நான் இதுவே நீங்க ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து மெயினோ ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்றான் அப்படின்னு நான் கேட்டிருந்தா, நான் சொல்லியிருப்பேன். கேசமிரோ இஸ் நாட் பிளேயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸா கேசமிரோ இஸ் டூயிங் பிரிட்டி மச் அ குட் ஜாப். அத நம்ம சொல்லியே ஆகணும். யாருமே மறக்க முடியாது. கேசமிரோ இஸ் டூயிங் எ வெரி வெரி குட் ஜாப் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஏஜ். பட் அவனோட சம்பளம் வேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 350K அது வந்து இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த் கிடையாது. 350Kல நீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஹாலண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த மாரி ப்ளே பண்ணா தான் நீங்க 350க்கு குடுக்கணும். ஃபக் மேன். ஏன் 350K குடுத்தானுங்கன்னே தெரியல. ஸோ எஸ் அது ஒரு பேச்சு இருக்கு. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து டேலோ அண்ட் ரைட்ல வந்து அமெட் டியாலோ இவங்க தான் ப்ளே பண்ண போறானோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அமெட் டியாலோ ஹி இஸ்
எம்புமோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அமரும்ட்ட கேட்டாங்க. எம்புமோ அண்ட் அமேட் 2 பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ரூபன் அமீரும் சொல்லியிருக்காப்ல, ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாரியே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் போக போக அந்த கனெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பில்ட் ஆயிட்டே இருக்கு. எப்படின்னா நீங்க மேட்ச்க்கு மேட்ச் நீங்க ப்ளே பண்ணும்போது தான் ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஃபுட்டர் பிளேயர். ரைட் ஃபுட் வந்து எம்புமோக்கு அளவுக்கு அமேண்டியால வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். 2 பேருமே ஒரே மாரியான பிளேயர். அவங்க வந்து நம்பர் 10லயும் ப்ளே பண்ண முடியும். ரைட் விங் பேக்லயும் ப்ளே பண்ண முடியும். ரைட் விங்லயும் ப்ளே பண்ண முடியும். சென்டர்லயும் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, ஒரே மாரியான பிளேயர்ஸ நீங்க மாறி மாறி அந்த பொசிஷன்ல இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, தே ஆர் கோயிங் டூ ஸ்ட்ரகிள். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வர்ற வரைக்கும், அந்த கனெக்ஷன் வர்ற வரைக்கும். பட் லிவர்பூல் மேட்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் மோர் லைக் ஒரு 10 மேட்ச், 15 மேட்ச் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் 10 மேட்ச் 15 மேல 10 மேட்ச் 15 மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மாரி ஒரு பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் பிரைட்டனோட அதுக்கப்புறம் சண்டர்லாண்டோட அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, சண்டர்லாண்ட் கூட எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணாங்க. அமேட் அண்ட் எம்புமோட ஒரு ரிலேஷன்ஷிப் இவன் கட் அண்ட் செட் பண்ணும்போது இவன் வந்து ஓவர்லேப் பண்றான். இவன் ஓவர்லேப் பண்ணும்போது அவன் கட் அண்ட் செட் பண்றான். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, எஸ் இட்ஸ் லுக்கிங் குட். அண்ட் ஆல்சோ ரைட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டியேகோ டாலோ அந்த இன்வெர்ட் பண்ணி ஷாட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் டாலோ வந்து இங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் டிஃபென்சிவ் சாலிடிட்டி பிகாஸ் டோகோ வந்து டிஃபென்சிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாரி அமோரிம்க்கு ஃபீல் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னைய கேட்டீங்கன்னா, டோகு ஹி இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஸ்டார்ட்டர். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இஸ் ஒன்லி 19 to 20 இந்த ரேஞ்சில தான் இருக்கான் ஏஜ் வைஸ். டாலோ டிஃபென்சிவ் சாலிடிட்டி கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக டாலோ உள்ள வச்சுட்டு இருக்காங்க. பட் பொசிஷனல் வைஸ் டாலோ இஸ் நாட் அ குட் ஃபுல் பேக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம்மர்ல வந்து விங் பேக் பொசிஷன வந்து நம்ம கண்டிப்பா சாலிடிட்டி பண்ணி ஆகணும். பிகாஸ் டியேகோ லியோன் ஆல்ரெடி இருக்கான். லியோன் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஏ கப்லன்னு இல்ல. பிரீமியர் லீக்லயே வந்து எண்ட் ஆஃப் த சீசன்ல வந்து நம்ம கொஞ்சம் மினிட்ஸ் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் டூயிங் வெல் இன் த அகாடமி ஆல்சோ. ஸோ அத பத்தி நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்பர் 10ஸ் கூன்யா அண்ட் ப்ரூனோ 2 பேரும் கூன்யா அண்ட் எம்புமோ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ப்ரூனோ ஆல்சோ டூயிங் எ குட் ஜாப் இன் த மிட்ஃபீல்ட். ஏன்னா ப்ரூனோவ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாரி கூன்யா, எம்புமோ 2 பேருமே ட்ராக் பேக் பண்ணி ப்ரூனோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டும் சரி, அந்த அட்டாக்கிங் பொசிஷன்லயும் சரி, அந்த டிஃபென்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அதனால ப்ரூனோக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் மேல வந்து ரோம் பண்றதுக்கு லைசென்ஸ் கிடைக்குது. அதுவே எம்புமோ, குன்யா 2 பேருமே ரோம் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணாம இருந்தாங்க அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வந்து டென்ஷன் ஆயிரும். அவங்க வந்து பொசிஷன லாஸ் பண்ணிட்டு, ஆப்போனன்ட் வந்து உள்ள ஓவர்லோட் பண்ணி கோல் அடிக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஓவர்லோட் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாகுறது ஏன் அப்டின்னா, கூன்யா, எம்புமோ 2 பேருமே உள்ள வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமாடியாலோ, டாலோ 2 பேருமே உள்ள வந்து டிஃபென்ஸ் பண்றாங்க. ஸோ டிஃபென்சிவ் சாலிடிட்டி ரொம்ப ரொம்ப அமோரிம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். எஸ்பெஷலி வித் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இன் தி சென்ட்ரல் மிட்ஃபீல்ட். பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கான்ட் டிஃபெண்ட் லைக் அ நார்மல் சென்டர் மிட்ஃபீல்டர். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்தோம். டிஃபென்ஸ்ல அவன் அந்த அளவுக்கு பண்ண மாட்றான். பட் அந்த இன்டென்சிட்டிய வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் எஸ்பெஷலி சென்டர் ஃபார்வர்ட்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, செஸ்கோவா, மேசன் மவுண்டா இத தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேள ஃபால்ஸ் நைன் மாரி ப்ளே பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மவுண்ட்ட பண்ண போறான். அண்ட் இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் இருக்க போகுது. இன்டென்சிட்டி வந்து நெறைய இருக்க போகுது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல அப்டின்னு நெனச்சான்னா, மவுண்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போறான். இல்ல அப்டின்னா செஸ்கோ தான். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா ஃபுல்லா இவன் ஸ்டார்ட் பண்ணலாம், இவன் தான் ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. பிகாஸ் ஒரு 2, 3 மேட்சும் சரி 2, 3 மேட்ச் இல்ல. ஒரு 2 மந்த்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸ்டார்ட்டிங்ல அவன் வந்து லீக் ஆகாத கம்மியா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்லலாம் ஸ்டார்டிங் 11 வரதுக்கு முன்னாடி மேட்ச்க்கு வந்து ஸ்டார்டிங் 11 லீக் ஆயிரும். பெப் குவார்டியோலாலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் டீமா இறக்கணும். மான்செஸ்டர் யுனைட்டடோட ஸ்டார்டிங் 11 வந்து லீக் ஆனதுக்கப்புறம், பெப் குவார்டியோலா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் லைன் அப்ப வந்து உள்ள மாத்திட்டான். பெப் குவார்டியோலா அந்த மாரி லைன் அப்லாம் பண்ணவே மாட்டான். பட் அந்த மேட்ச்ல லைன் அப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்திட்டான். அதே தான் இந்த சீசன்லயும் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் அமோரிம் அந்த ஒரு பாம் ஸ்குவாட்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்குவாட வந்து கர்னாச்சோ எனக்கு தெரிஞ்சு கர்னாச்சோ தான் லீக்ன்னு நான் நெனைக்கிறேன் பெர்சனலா. பிகாஸ் கர்னாச்சோ போனதுக்கப்புறம் லீக் ஆகுறது கம்மியாச்சு. பிகாஸ் கர்னாச்சோ இருந்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சு. அதான் லைன் அப் சொல்றேன். லைன் அப் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து பெஞ்ச்ல இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அமரிம் வந்து இப்படி பேசினா அதெல்லாம் நார்மலா லீக் ஆக தான் செய்யும். அத நம்ம தடுக்கவே முடியாது. பிகாஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அகாடமி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பட் லைன் அப் லீக் ஆகுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கர்னாச்சோ போனதுக்கப்புறம் லைன் அப் லீக் ஆகுறது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. நெறைய பேர் நான் சொல்லியும் கேட்டுருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ எஸ் அது ஒரு கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு செஸ்கோ இஸ் கோனா ஸ்டார்ட். மேசன் மவுண்ட் வந்து ஹாஃப் டைம்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் செஸ்கோ வந்து கன்டினியூஸா 2 கேம்ஸ் வந்து பெஞ்ச்ல வைப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஸோ அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட குட் நியூஸ் என்ன அப்டின்னா, லிசண்ட்ரோ மார்டினஸ் இஸ் பேக் டு த ட்ராக். ஃபுல் ஃபர்ஸ்ட் டீம் ட்ரெய்னிங் செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காப்ல நேத்து. ஸோ ரொம்ப ரொம்ப குட் நியூஸ். அமோரிம் வந்து என்ன அப்டேட் சொல்லியிருக்கான் அப்டின்னா, லிசண்ட்ரோ மார்டினஸ் வந்து இந்த மேட்ச் நான் ப்ளே பண்ணியே ஆவேன்னு சொன்னான். பட் நாங்க தான் சொன்னோம், இல்ல நீ ப்ளே பண்ணக்கூடாது. பிகாஸ் இன்ஜூரிலேருந்து இப்ப தான் உள்ள வந்திருக்கான். இன்ஜூரிலேருந்து உள்ள வந்துட்டான். பட் ரீஹாபிலிட்டேட்லாம் பண்ணி இப்ப தான் ட்ரெய்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றான். ஸோ யூ ஆர் நாட் குட் டூ ப்ளே திஸ் ஃபுல் கேம். உனக்கு வந்து டைம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கும் அடுத்த கேம் வந்து
சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபுல் கேம் ப்ளே பண்ண விட மாட்டான்னு நெனைக்கிறேன். இந்த கேம்லயே நம்ம வந்து மேட்ச் ஸ்குவாட்ல பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் சப்ஸ்டிடியூஷன்ல கூட வரதுக்கு சான்சஸ் இல்ல. அதாவது ஸ்குவாட்ல இருப்பான். பட் ப்ளே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் ட்ரெய்னிங் செஷன்ல நான் வீடியோ பார்த்தேன். அவனோட லாங் பாஸஸ்லாம் பின் பாயிண்ட்டா இருக்கு கைஸ். அவன் எப்படி லாஸ்ட் சீசன்ல வந்து அப்பப்போ ப்ளே பண்ணும்போது அமர் மிக்கிலே ப்ளே பண்ணான். சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஓவர்லோட் பண்ணி அங்கேருந்து வந்து லாங் பாஸ்லாம் போடுவான். டயகனல் பாஸ்லாம் போடுவான். பின் பாயிண்ட்டா இருக்கும். அதே மாரியே ட்ரெய்னிங் செஷன்ல பின் பாயிண்ட்டா இருந்துச்சு. ஸோ அத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் இந்த சீசன்ல. பிகாஸ் டிலிக்ட், யோரோ, லிசாண்ட்ரோ மார்டினஸ் இந்த 3 பேரோட டிஃபென்ஸ் எப்படி இருக்க போகுது? இந்த 3 பேரோட அந்த பால் பிளேயிங் எபிலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கேன். பிகாஸ் லூக் ஷா ப்ளே பண்ற ஒரே ஒரு காரணம் பால் பிளேயிங் எபிலிட்டி அண்ட் ஹிஸ் பேஸ் அண்ட் ஹிஸ் லெஃப்ட் ஃபுட். அது ஒரே ஒரு காரணம் தான். லூக் ஷா இல்ல அப்படின்னா ஏடன் ஹெவன் தான். ஸோ லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்ததுனால ஹெவனுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லூக் ஷாக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஃபென்ஸ்ல ப்ராப்பரா ஒரு காம்படிஷன் இருக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல சீசன் தான் இந்த சீசன் நான் பார்க்க போறோம். பிகாஸ் லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல காம்படிஷனே இல்ல. ஜானி எவன்ஸ் ப்ளே பண்ணான், ஹாரி மெகுயர் ப்ளே பண்ணான். யோரோலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சீசன் வந்து அவன் இன்ஜூரில இருந்தான். சாரி. அண்ட் மார்டினஸும் இன்ஜூரில இருந்தான் ஃபுல் சீசன். ஸோ இந்த சீசன் தான் டிலிக்ட், ஹாரி மெகுயர், லெனி யோரோ, ஏடன் ஹெவன், லூக் ஷா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் எல்லாருமே ஃபிட்டா இருக்காங்க. ஸோ எஸ் காம்படிஷன் இருக்க போகுது. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்லயுமே வந்து ரைட்ல எனக்கு தெரிஞ்ச காம்படிஷன் வந்து அமட் டியாலோ வர்சஸ் டியோகோ டாலோ அண்ட் லெஃப்ட்ல வந்து டோகோ மட்டும் தான் இருக்கான். ஸோ அதனால லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்க போறதில்ல. சென்டர் மிட்ஃபீல்ட்லயும் காம்படிஷன் இருக்க போறதில்ல. பிகாஸ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் காசமிரோ தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மெயினு அண்ட் உகார்த்தே வந்து பேக்கப்பா தான் இருக்க போறாங்க. நம்பர் 10ல ரொம்ப ரொம்ப காம்படிஷன் இருக்க போகுது. பிகாஸ் மேசன் மவுண்ட், மத்தாயஸ் குன்யா, எம்பூமோ அண்ட் அமட் டியாலோ கேன் ஆல்சோ ப்ளே நம்பர் 10. ஸோ அது ஒரு காரணமா இருக்க போகுது. அண்ட் சென்டர் ஃபார்வர்ட்ல மேசன் மவுண்ட் அண்ட் செஸ்கோ அண்ட் சீடோ ஓபி மார்டின். சீடோ ஓபி மார்டின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரிக்கு அப்புறம் உள்ள ஸ்குவாட்ல இன்டெகிரேட் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபார் த ஸ்குவாட் டெப்த் எஃப்ஏ கப் வந்துரும். ஸோ அதில எஃப்ஏ கப்ல வந்து நம்ம நெறைய சான்ஸ் இருக்கு. டோகு அண்ட் நம்ம பயந்திர ஆல்சோ பார்க்க போறோம் எஃப்ஏ கப்ல. ஏன்னா லெமன்ஸ் வந்து எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எஃப்ஏ கப்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோமோன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இந்த மேட்ச வின் பண்றதுக்கான மோட்டிவேஷனா இருக்கும். என்னைய கேட்டீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் நம்ம அவேக்கு போறோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஹோமுக்கு போறோம். ஸோ அவே ஃபார்ம் கொஞ்சம் டெரிபிளா தான் இருக்கு. பட் ஐ திங்க் 2-0 விக்டரி ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட் நான் நெனைக்கிறேன். கோல்ஸ் அதிகமா வருமான்னு கேட்டீங்கன்னா, சான் டைச் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு எதிரா கோல் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மான்செஸ்டர் யுனைட்டட் ஆர் கோனா ஸ்கோர்ன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். 2-0 விக்டரி ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். உங்களோட பிரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.